ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான் ஏரிஸ் இந்த 10வது ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இந்த படம் பார்த்துருக்க ட்ரானோட முந்தைய படம்லாம் பார்த்துருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஏரிஸ்ன்ற கேரக்டரை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, படம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். அது கதைக்குள்ளே போகிறதுக்கு தேவையான டைம் தான் அது. சில பேருக்கு அது மேபி லேக்காக தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு அது அந்தளவுக்கு பெருசாக லேக்காலாம் தெரில. எனக்கு அது ஜஸ்டிஃபிகேஷன் தான் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, படத்தில் வந்து ஒரு ஹீரோ அண்ட் ஒரு ஹீரோயின். அண்ட் அந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாரன் லெட்டோ. அந்த ஹீரோயின் அவங்க ஆக்ட்ரஸ் நேம் எனக்கு தெரில. இவங்க 2 பேர் சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா கதை நகரும். அண்ட் தென் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு வில்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கார்பரேட் தான் இருப்பான். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை தமிழில் தான் பார்த்தேன். தமிழில் 3Dயில் பார்த்தேன். 3D எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சில இது 3Dயில் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் காட்டின அளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜிஸ் கேஜெட்ஸை வச்சு நல்லா காட்டியிருந்தாங்க. பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கேஜெட்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வரும்னு கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஏன்னா சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து மிட் ஃபைட் சீனும் கிளைமேக்ஸ்லேயும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி அதெல்லாம் பார்க்க ஆக்சுவலி நல்லாயிருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சில ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேலிகிராஃப் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து ஃபைட் கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. லைக் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சேசிங் நிறையாவே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபைட்ஸு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் காட்டின வரையும் ஃபைட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு போனது தெரில. ரொம்ப சல்லுன்னு போயிடுச்சு. படத்தோட டியூரேஷனே ஆக்சுவலி கம்மி தான். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட தான் வரும். அதனால் படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நல்லா ஸ்மூத்தாகவே போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு லோ பாலி கிராஃபிக்ஸ் மாதிரி கொஞ்சம் சில விஷயம்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதில் பண்ணியிருந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருந்தது. அண்ட் தென் படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து சில ஹியூமர்ஸ்லாம் வரும். ஆக்சுவலி பென் 10க்கு வாய்ஸ் கொடுத்தவர் தான் நினைக்கிறேன். ரகு சார் அவர் தான் நினைக்கிறேன். அவர் வாய்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த வாய்ஸ் தான் பேசியிருப்பார். அந்த வாய்ஸ் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவர் பண்ணுற ஹியூமர்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் என் கூட வந்து நிறையா பேர் அதை என்ஜாய் பண்ணது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இது ஒரு நார்மலான கதை தான். வில்லனுக்கும் அந்தளவுக்கு பெரிய வெயிட்டேஜ்லாம் இல்லை. அந்த கார்பரேட்டில் ஒருத்தருவான் அவனுக்கும் அந்தளவுக்கு பெரிய வெயிட்டேஜ்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி எனக்கு ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் படி கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலும் பவர் படி பார்த்திங்கன்னா அவன் ஃபைட் பண்ணது ஹீரோ இவன் தான்டா ஹீரோன்ற மாதிரி அந்தளவுக்கு பெரிய ஃபைட் சீன் ஒன்று காட்டின மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டில் இந்த கிளைமேக்ஸில் ஃபைட் சீன், ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபைட் சீன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருந்தாலும் காட்டின வரையும் ஹீரோ வந்து சூப்பராக ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் அதை ரொம்ப நேரம் காமிக்காதனால இன்னும் ஹீரோ இன்னும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் பண்ணலன்ற மாதிரி தான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஹீரோ ஒன்றும் பெருசாக பண்ணாத மாதிரி. மேபி ஹீரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த மாதிரி ஸ்டேஜாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் ஹீரோவுக்கு வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் ஒரு புதுசாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் சீக்ஸ் வந்து காட்டின வரையும் நல்லா காமிச்சிருக்காங்க. மற்றபடியெல்லாம் மோஸ்ட்லி சேசிங் சீன்ஸாக தான் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிடலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான். அப்கோர்ஸ் ஸ்டோரி கொஞ்சம் ஓகே, ஹீரோவும் ஓகே, வில்லனும் ஓகே. ஸோ இந்த படமானாலும் ஒரு ஓகேவாக தான் இருக்குது. அதாவது ஒன் டைம் வாட்சபிள். லைக் அந்த 3D எஃபெக்ட்ஸ்க்காகவும் விஷுவல்ஸ்க்காகவும் ஃபைட் சீன் ஹியூமர்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆனதுனால நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடய போனால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் போயிடாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவாஸ்ட்டு பண்ணிங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி சாட்டிஸ்ஃபைடான மூவியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கைஸ் இதோட ரிவ்யூவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். பை.